அங்க லோக்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லோக்கல் சப்போர்ட் இல்லாம இந்த தீவிரவாதம் நடக்காது. ஏன்னா இந்த தீவிரவாதம் வந்து பஞ்சாப்லயோ குஜராத்லயோ எங்க நிறைய பார்டர் ஸ்டேட்ஸ் வருது, எதுலையுமே நடக்கல. ஏன் காஷ்மீர் நடந்தது? லோக்கல் சப்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. இந்தியாவையும் காஷ்மீரையும் பிரிக்கலாம் என்று பகல் கனவு. இந்தியாவுக்கு இந்த தீவிரவாதிகள் ஒரு மைல் அளவு கூட கிடையாது. இந்தியா நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கும். இதை பத்தி நான் எப்படி கொடுக்க போகுது என்னன்னா நான் பேசல. அதுக்கு நிறைய ராணுவ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அண்ணாமலை இஸ் a brand. Okay, he is a brand for பிஜேபி தமிழ்நாடுல. அவர் ஒரு பிராண்ட் வந்து மக்களுக்கு இருந்தார். இவங்க முக்கியமான கொள்கை என்ன? எளிய மக்களின் ஆட்சி. இந்த எளிய மக்களுக்கான ஆட்சியை இந்த அரசாங்கம் கொடுத்ததா இல்லையா? இந்த மாத ரவுண்ட் கட்டி ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறது எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி. இப்போது ரீசண்டாக நம்ம எல்லாரையுமே ரொம்ப பாதிச்சிருக்க, இந்தியா லெவலில் எல்லாருமே வந்து வருத்தப்படுற ஒரு விஷயம், பஹல்கம்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல். இந்த பெஹல்கம் அட்டாக் வந்து குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தமிழக மீடியா இதை எப்படி கையாண்டிருக்கு, இதில் உங்களோட பார்வை, நீங்கள் எப்படி அதை முதல்ல பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த வாட்டி கட்சி அப்படின்னு ரீதியா இல்லாம ஒட்டுமொத்த மக்களும் ஓரளவுக்கு அடக்கி வாசிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுங்க. தேசிய அளவுலயும் சரி, இங்கேயும் சரி. ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தா அது அப்புறம் நம்ம கடைசியா பேசலாம். ஆனா இந்த பெஹல்கம்மை பொறுத்த வரைக்கும் நிஜமா இது வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து ராணுவ வீரர்களை, பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய வீரர்கள் அட்டாக் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம், போர்கள் பார்த்திருக்கோம், லைனை கிராஸ் பண்ணும்போது சுட்டுக் கொள்றதை பார்த்திருக்கோம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்திருக்கோம். சிவிலியன் அட்டாக் அப்படின்றது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதுவும் குறிப்பா வந்து இதுதான் டூரிஸ்ட் பீக் சீசன், சுற்றுலா பயணிகள் அதுவும் நல்ல நம்பிக்கையோட நம்ம இப்போ காஷ்மீர் போகலாம், நம்ம நாடு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு போகக்கூடிய நேரத்துல அந்த மினி ஸ்விட்சர்லாந்து சொல்லக்கூடிய அந்த இடம் எங்க வந்து இந்த போனி ரைட்ல, குதிரை சவாரியில, மட்ட குதிரை சவாரியில போய் மக்கள்லாம் ஒரு சேர கூடி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் அவங்கள குழுவா எல்லா பக்கத்துல இருந்து ஒரு அரெஸ்ட் பண்ணின மாதிரி, லாக் பண்ண மாதிரி வச்சு பேரை சொல்ல கேட்டு ஆதார் கார்டு பார்த்து அவங்களுடைய மத ஏன் நீங்க இவ்ளோ சொல்றீங்க ஜெயந்தி? டைரக்டா சொல்லுங்க, நீ இந்துவா அப்படின்னு கேட்டு கொண்டு இருக்கான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். ஹிந்து கேக்குறா. இன்னும் ரொம்ப மோசமா பிசிக்கல் அசால்ட் பண்ற அளவுக்கு வந்து நீ வந்து முஸ்லிம்னு, சரி ஒருத்தன் கொஞ்சம் சுதாரிச்சு முஸ்லிம்னு சொல்றான் அப்படின்னா நீ முஸ்லிமா இல்லையான்னு செக் பண்றாங்க. இதெல்லாம் வந்து எந்த உலகத்திலயும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த நாட்டுல இப்படி நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே they should be hanged. ஆமா, கண்டிப்பா. அவங்க கல்மாவை வேற கடைசியில சொல்லிருக்காங்க. இல்ல, அந்த கல்மா விஷயம் வந்து அந்த பையனுக்கு வந்து உள்ளுக்குள்ள காளியோ இல்ல சிவனோ பூந்திருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் பக்கத்துல இருக்காரு, அவர் ஆக்சுவலி இந்து தான், ஆனா அவனுக்கு என்னவோ அந்த இடத்துல டூரிஸ்டா அந்த இடத்துல அவன் வந்து இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, வாழ்ந்திருக்காரு போல இருக்காரு அந்த ஊர்ல. அதனால அவருக்கு அந்த கல்மா, இறந்து போனப்போ ஒரு கல்மாவை சொல்லுவாங்க, அந்த கல்மா அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அந்த கல்மா நீ முஸ்லிம் தானா திருப்பி அந்த கல்மா சொன்னதுக்கு அப்புறமாவும் அவன் கேட்டிருக்கான். அப்ப இன்னும் கத்தி சொல்லியிருக்கான் அந்த கல்மாவை. சோ அந்த ஜோஷ்ல சொல்லும் போது அப்புறம் அவன் கிளம்பி போயிருக்கான். எப்படி எனக்கு அதெல்லாம் இதுல ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குடும்பத்தாருக்கு முன்னாடி ஒரு மனைவி, குழந்தை, தங்க, சிலர்லாம் வந்து பெற்றோரோட கூட வந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த குழந்தைய நினைச்சு பாருங்க, ஒரு 4-5 வயசு குழந்தை. எங்க அப்பாவை வந்து பேரு கேட்டான், ஆதார் கேட்டான், ஹிந்துவான்னு கேட்டான், சுட்டுட்டான், விம்மி அழுது அந்த குழந்தை. 5-6 வயசு. அதுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு, மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆமா, இது ஆர்டிகல் 370 அது வந்து காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய பிளண்டர். அந்த காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய பிளண்டரை மோடி அவர்கள், ஆர்எஸ்எஸ்
மோடி, இந்திய மக்கள் அனைவரும் சேர்ந்து போராடி அந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணாங்க. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண உடனே லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா போஸ்ட் கோவிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க என்ன ஆச்சுன்னா டூரிஸ்ட் வந்து நம்பி வர ஆரம்பிச்சாங்க. அந்த டூரிஸ்ட் நம்பி வர ஆரம்பிக்கும் போது அங்க லோக்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி லோக்கல் சப்போர்ட் இல்லாம இந்த தீவிரவாதம் நடக்காது. ஏன்னா இந்த தீவிரவாதம் வந்து பஞ்சாப்லயோ குஜராத்லயோ எங்க நிறைய பார்டர் ஸ்டார்டிங் ஸ்டேட்ஸ் வருது, எதுலையுமே நடக்கல. ஏன் காஷ்மீர் நடந்தது? லோக்கல் சப்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. அந்த லோக்கல் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த அரசாங்கம் நமக்கு எல்லாம் கொடுக்குதுன்னு ஒன்று நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கே வந்து ரிஃபார்ம் கேம்ப்ஸ் வந்து நிறைய இருக்கும். எஜுகேஷன் தர கேம்ப்பு, உங்களுக்கு கை வேலை பண்ணி தர கேம்ப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வேற ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் திருப்பி தொடர்ந்து மறுபடியும் நடக்குது. அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான காரணம். இவங்க எல்லாம் வந்து இந்த டிமானிட்டைசேஷனுக்கு முன்னால அந்த கிடைக்கிற 500 ரூபாய்க்காக கல்லறிய போனவங்க. ஸோ டிமானிட்டைசேஷன், அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகிள், இதெல்லாம் வந்து பெரிய மாற்றத்தை இந்த இடத்துல கொண்டு இல்ல. அதோட நான் இன்னொரு ஸ்டேஜ் போறேன், அடுத்த ஸ்டேஜ் போறேன். அந்த மாற்றம் வந்துடுது. என்ன வந்துட்டாங்கன்னா, locals have started coming out. நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நினைச்ச அளவுக்கு மானியம், இன்ட்ரெஸ்ட்லெஸ் கார் லோன்ஸ், கம்மி இன்ட்ரெஸ்ட்ல கார் லோன்ஸ், மானியம்ல கம்மி இன்ட்ரெஸ்ட்ல கார் லோன். அதாவது நீங்க சென்னையில 15% 14% வாங்கினா 8% வாங்கினா எல்லாரும் டூரிசம்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. லேண்ட் இன்ஃபர்மேஷன், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே இவங்கள்ட்ட கிடையாது. அதை கொண்டு வந்துட்டாங்க. வெளி ஸ்டேட்ல இருந்து லேண்ட் இங்க வாங்கலாம்ன்ற கூடிய ஒரு இது கொடுத்தாங்க. பிளஸ் அந்த ஊர் மக்களுக்கு வந்து சொந்தமா இப்பதான் லேண்ட பாக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு பேச்சாச்சு முனுசாமி வீடு, இது கந்தசாமி வீடு, இது அஸ்லாம் வீடு அவங்க பேர்ல தான் இருந்தது. இப்ப அது பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது பார்க்க ஆரம்பிச்சு என்னன்னா, இந்தியா முழுக்க காஷ்மீருக்கு வராங்க. அப்போ நான் ஒரு போட் டிரைவர்கிட்ட பேசும்போது, ஒரு போட் ஓட்டுறவர்கிட்ட பேசும்போது, சார் 200 ரூபா கிடைக்கும் சார் எங்களுக்கு, இன்னைக்கு 2500 3000 ரூபா கிடைக்கும். ரேஷன் வந்து இந்த மோடி அரசாங்கம் இந்தியாவுக்கே நிறைய அரிசி கொடுத்து, இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ரேஷன் கடையில சாப்பிட்ற அரிசி அது மோடி கொடுத்த அரிசி. அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் சாரி, உங்கள்கிட்ட உங்க கட்சி கூட அதை பிரதமப்படுத்தலன்னு எனக்கு வருத்தம் உண்டு. நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை தப்பா சொல்றேன், நான் மோடி ஆதரவாளர் தான் அதுல இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம் உண்டு. கட்சி அதை கொண்டு போலையோன்ற அந்த ஸ்பேஸை விட்டுட்டாங்க அப்படின்ற வருத்தம் எனக்கு உண்டு. ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கன்னு தான் சொல்றோம். ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க தான் ஒட்ட விட்டீங்க, கிழிச்சிருக்கீங்க, கிழிக்கல. நான் இது பாகிஸ்தானி ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கே வந்துட்டு அந்த ஒட்டின ஆக்டிவிஸ்ட புடிச்சிட்டு அத கிழிக்கிறதுக்கு வந்துட்டு மத்தவங்க வராங்க. அந்த லெவலுக்கு சில இடத்துல இருக்கு. ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு அங்க இருக்கிற ஆட்சிங்கிறது இப்ப ரொம்பவே கேள்விக்குறியான ஆட்சியா தான் இருக்கு. நம்மளுக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் போறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது களத்துல நீங்க இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அந்த டஃப்னஸ் தெரியும். பட் என்னோட வருத்தம் மட்டும் நான் தெரிவிச்சேன், மோடி அரிசி இது. ஸோ ரேஷனை அவங்க ஒழுங்கா பார்த்ததே கிடையாது. காஷ்மீர் மக்கள் ரேஷன் பார்த்து கிடையாது. தினமும் ஒருவேளை சப்பாத்தி அவங்களால சாப்பிட முடியும். இந்த சாவல் சொல்லுவாங்க தெரியுமா, ரைஸ், அதை ஒருவேளை சாப்பிட முடியும். ஹோல் கண்ட்ரி வாஸ் ரிவைவிங் அகைன்ஸ்ட், ஹோல் கண்ட்ரி இஸ் கோயிங் த்ரூ. இப்போ ஹனிமூன்னா காஷ்மீர். எனக்கு வந்து ஒரு புது ஹாலிடே வேணா, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், இதை மட்டும் முடிச்சிடறேன். புதிய ஒரு ஊர் பார்க்கணும்னா காஷ்மீர் கனெக்ஷன். அப்புறம் வந்து இது பில்கிரிமேஜ் ட்ரிப் அமர்நாத் ஸ்மூத்தா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கைலாஷ் மானசரோவர் தான் அமர்நாத், கைலாஷ் மானசரோவர், வந்தே பாரத் வர அடுத்து வந்து ஆர்டரா சொன்னேன். அடுத்து வந்தே பாரத் வந்துடுச்சு. வந்தே பாரத் வந்த உடனே மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயா அந்த ஊருக்குள்ள போய் நம்ம ஊரு நம்ம நாடு அப்படின்னு இருக்கும்போது, அந்த மக்களும் இதை சேரும்போது இதை பிடிக்காத இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்களின் கொடூர செயல்தான் இது. வந்து இந்தியாவையும் காஷ்மீரையும் பிரிக்கலாம் என்று பகல் கனவு. இந்தியாவுக்கு அந்த தீவிரவாதிகள் ஒரு மயிர் அளவு கூட கிடையாது. இல்லைங்க, அதாவது நம்ம வந்து இந்த வார்த்தையை வேணா தவிர்த்திடலாம், ஆனா தவிர்க்கலாம் முடியாது. மயிறு தான். சரி, ஒரு விஷயம் என்ன நான் இதுல பண்றேன்னா, இஸ்லாமிய தீவிரவாதிகள் மட்டும் அல்லாம பாகிஸ்தானுடைய ராணுவ இது
இதுவும் இதுல வந்து எப்படி நீங்க பாகிஸ்தான் ராணுவமும் இல்ல பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதம் ஒண்ணுதான். ஆமா அதுதான். அதனால நான் அந்த வேற நான் என்னைக்குமே பார்க்க மாட்டேன். பாகிஸ்தான் தீவிரவாதமும் ராணுவமும் ஒண்ணுதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் பாகிஸ்தானுடைய இவரை சொல்லியிருக்காரு, சலீம் அவரை சொல்லியிருக்காரு, முஸ்லிம்ஸ் வந்து வேற இந்துக்கள் வேற, இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை அவர் வந்து பேசியிருக்காரு. சோ இது அண்ட் ராணுவ அதிகாரிகள் கிட்ட என்ன மாதிரியான ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கோ அது அத்தனையும் இந்த 4 பேர்கிட்டயும் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். இதனால மக்கள் கிட்ட ஒரு பாதிப்பை உண்டாக்கும். நீங்க எல்லாம் எப்படி ஃப்ரீயா இருந்துட முடியும்? சுதந்திர நாட்டுல நீங்க எப்படி சுதந்திரமா இருந்துட முடியும்? அது எல்லாத்தோடையும் காஷ்மீர் மக்கள் தொடர்ந்து இந்தியா விட்டு விலகி இருந்தாங்க. அது சேர ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம்குள்ள வர ஆரம்பிச்சது இந்த இவங்களுக்கு பிடிக்கல. இந்தியா நிச்சயமாக தக்க பதிலடி கொடுக்கும். இதை பத்தி நான் எப்படி கொடுக்க போகுது என்னன்னா நான் பேசல. அதுக்கு நிறைய ராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். தெரிஞ்சதுனால தானே ஒருத்தர் பயந்து போய் நாடை விட்டே ஓடி போயிருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிரைவேட் ஜெட் வச்சுன்னு என்னங்க அடுத்த வேளை சாப்பாடுக்கு அவங்க என்ன பண்றாங்கிற கேள்விக்குறி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கூட தான் உயிரை ஏன்னாக்க தான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம் தெரிய போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாம் தன்னோட நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்கனாக்க அவங்களுக்கு தெரியறது கண்டிப்பா வேட்டையாடப்படுவார்கள். ஆனா ஒத்தரையும் விடக்கூடாதுங்கிற, ஏன்னா அங்க போனது வந்துட்டு இன்னசென்ட் லைஃப்ஸ். நிச்சயமா இருக்கும். இப்போ பிரதமர் வந்து பீகார்ல பேசுறப்போ அவர் வந்து அது வரைக்கும் இங்கிலீஷ்ல பேசினார். He is giving message to the world. வேர்ல்டுக்கு மெசேஜ் கொடுக்கிறார். We will punish every corner, trace them, punish them, and the punishment will be like unimaginable punishment இருக்கும் அப்படிங்கிறது. Not only those who committed, those who were behind them, அவளையும் சேர்த்து பனிஷ் பண்ண. எப்பயுமே பிஎம்ங்க இந்த கேமரா முன்னாடி பேச மாட்டாருங்க. இப்ப கூட பாருங்க பீகார்ல இந்த விஷயத்தை பத்தி பேசணும். ஆனா எப்படி பேசலாம்? மக்கள் கிட்ட அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுதான் ரொம்ப நம்பிக்கை வரணும்ல மக்களுக்கு, அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது கரெக்டா அந்த ஒரு இஸ் பொலிட்டீஷியன் காமிக்கிறாரு பாருங்க. அவர் குஜராத்ல சிஎம்ஆ இருக்கும்போது அவர் குஜராத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. என்னைக்கு ஹிந்தி பேசினாரோ அதுக்கப்புறமா அவர் பிஎம் ஆனார். ஒரு நாள் இந்தியில உரை நிகழ்த்தினார், பிஎம் ஆனார். இப்ப இங்கிலீஷ்ல பேசும்போது அதை பார்க்கும்போது எனக்கே நடுக்கமா இருக்கு. ஆஹா இந்த மனுஷன் வந்து ருத்ர தாண்டவம் ஆட போறாரே, ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களோட வேலைய அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வினை பண்ணணும்ன்றத தயாராயிட்டாங்க அப்படின்ற அந்த மெசேஜ கேட்கும் போது எனக்கே ஒரு நடுக்கம் இருந்தது. அப்ப அடிச்சவன், அதுக்கு துணை போனவன், அந்த நாட்டுக்கு துணையா நிக்க போறவன், அவனுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு பேர் இடியா இருக்கும்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நாடு இன்னொரு நாடு இல்லாட்டி மாநிலங்களுக்குள்ள ஒரு அவங்க என்ன பேசினாலும் அவர் பொறுத்துட்டு இருப்பார். பட் எனி ஒன் டச்சஸ் அ காமன் மேன் அவரை வந்து இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு யூ டேக் புல்வாமா, ஊரி, அதுலயே அவர் பண்ணாருங்கிற போது, ஏன்னா டிஃபென்ஸ்க்கு அவங்களுக்கு லைஃப் இஸ் இன் ஸ்டேக்னு தெரிஞ்சுதான் இருக்காங்க. அதுலயே அவர் அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸா வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது இங்க பாதிக்கப்பட்டது வந்து இன்னசென்ட் லைஃப்ஸ். இவர் கொண்டு வந்த அந்த 370 அப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அங்க போகவே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஒரு டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குங்கிற சிச்சுவேஷன்ல அங்கே நாங்க போனவங்களை, அதுவும் இவ்வளவு கொலவெறி தாக்குதல் பண்ணி அத்தனை உயிர்கள் போயிருக்குங்கிற அந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா he is not going to give up, and every single person who is behind this அவங்க கண்டிப்பா வேட்டையாடப்படணும். ஆமா விஜி, நம்ம இப்ப வந்து மத்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதி, ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் நாட்டுக்காகவே நேர்ந்து விட்ட ஒரு மனிதர். அவங்க அம்மா பிறக்கும் போதே அவர் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த என் பையனை, இந்த புதல்வனை நான் நாட்டுக்காக நேர்ந்து விடுறேன். இன்னி வரைக்கும் ஒவ்வொரு சிவிலியனுக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, நம்ம சகோதர சகோதரிகள் வேணா நம்மளை பத்தி யோசிக்கலாம், ஆனா அதை தாண்டி நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அப்ப அவரை டச் பண்ணிட்டாங்க, ஏன்னா நம்மள டச் பண்ணா அவரை டச் பண்ண மாதிரி. சோ இதோட பின்விளைவுகள் 100% பயங்கரமா இருக்க போகுது, அதுல வந்து நோ டவுட். நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஒன்று கேட்டுக்க விரும்புகிறேன், வித் யுவர் பெர்மிஷன். இதில் நிறைய டூரிஸ்ட் வந்து உங்கள் பிளான் நீங்கள் போகிறதுக்காக, காஷ்மீர் போகிறதுக்காக வச்சுருப்பீங்க. ஒரு முறை தவறு நடந்தது, இதற்கு மேல் தவறு நடக்காது என்று நான் நம்புகிறேன். மோடியை நம்புங்க, நீங்கள் நிச்சயமாக போக உங்களுக்கு அந்த பாதுகாப்பு நிச்சயமாக உறுதிப்படணும். ஏன்னா அந்த மக்கள்
இப்போதான் வாழ்வாதாரத்தில் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட மிகப்பெரிய முக்கிய வருமானம் இந்த டூரிஸ்ட் வந்தால் தான் மற்ற எல்லாமே விற்கும். இந்த ஹேண்ட் கிராஃப்ட்லேருந்து எல்லாமே டூரிஸ்ட் வந்தால் தான் விற்கும். இந்த டூரிசமை நம்பி மிகப்பெரிய ஒரு விஷயமா அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் கேன்சல் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லா ட்ராவல் ஏஜென்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முறை தான் தப்பு நடந்தது, 300 முறை நடக்காது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, தைரியமாக போங்க. இந்திய அரசாங்கம், இந்திய இராணுவம் உங்களை பாதுகாப்போம். எஸ், இந்த நேரத்தில் ஹாலிடே என்ஜாய் பண்ணணுமா கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி தான் இருக்கு. அவங்க அதாவது கஷ்டப்பட்டு 11 வருஷமாக மோடி சம்பாதித்த அந்த மோடி வந்து கஷ்டப்பட்டு அந்த மக்களுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பை ஏற்படுத்தி ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஆஸ் எ பாரதியா, ஆஸ் இந்தியன்ஸ், வி ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். நிச்சயமாக தைரியமாக போங்கன்னு நான் சொல்லலாம். தமிழக அரசியலுக்கு வந்துடலாம். ஜெய்ஹிந்த், அதை வந்து நம்ம அவங்களை ஆதரிக்கணும். நிச்சயமா அவங்கள மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியிலையும் நம்ம இருக்கணும். இப்போ நம்ம தமிழகத்துல ஒரு பேட்டி ஒண்ணு நடந்தது, ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து எதுவுமே இல்லாம டைரக்டா அமித்ஷா பதவி விலகணும், பதவி விலகணும்னு அதுக்கு பத்திரிகையாளரே கேட்ட பதில் கேள்வியிலே திணறி போயிட்டாரு. இது அவருக்கு ஹிஸ்டரி தெரியாதுல்ல ஜெயந்தி, அதனால ஷான்ட்டாரு. ஷானால அவங்க கட்சிக்கு என்ன பாதிப்பு முன்னாடி இருந்ததுன்னு அவருக்கு தெரியாதுல்ல. அதுதான். சோ அறியாமையினால வந்ததுதான். உள்ளூர் பிரச்சனைகள் எல்லாம் இப்ப அவங்க எதுவும் பேசுறது இல்ல, டைரக்டா நேஷனல் ப்ராப்ளம்ல தான் கருத்து சொல்றது அப்படிங்கிற. உங்களுக்கு கள்ளக்குறிச்சி தெரியுமா? உங்களுக்கு கள்ளக்குறிச்சி தெரியுமா? உங்களுக்கு கள்ளக்குறிச்சி தெரியுமா? நமக்கு தெரியும். கள்ளக்குறிச்சி தெரியும்ல? ஆமா. 48 பேரு செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய். 28 பெருசா 48 பெருசா? 28 பெருசா 48 பெருசா? 48 தான் பெருசு. அப்போ அதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதவியை துறந்தாரா? யாராவது கேட்டாங்களா? இல்ல, நாங்களே 2 சீட்டுக்காக அங்க எங்க போய் நின்னுட்டு இருக்கோம். நாங்க எப்படி இதெல்லாம் கேட்போம்? என்ன பண்றது, விடுங்க. ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, கம்யூனிஸ்ட் எல்லா சின்ன கட்சியும் நிறைய ஃப்ரெஞ்ச் பார்ட்டிஸ் இருக்கு. ஃப்ரெஞ்ச் பார்ட்டிஸ் தான் எல்லாமே. எதுவும் வெளில வந்தாங்கன்னா அங்கே அரை காசு கூட தேர மாட்டாங்க எந்த கட்சியும். கம்யூனிஸ்ட் அவர்கள் எப்போவுமே மாநில தேர்தல் கூட்டணி வைப்பாங்க. தேர்தல் ரிசல்ட் ஆகி அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவங்களோட போராட்டம் எப்பவும் மக்களுக்கோசரம் இருக்கும். அது பீட் ஆன் எனி காஸ். பட் ஸ்டாலின் அவர்கள் 2017 அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணதுலேருந்து 19 எவ்வளோ போராட்டம் நடத்திருக்காங்க. அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ போராட்டம் நடத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் குறிப்பாக எங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் அரசு இதுதான், கம்யூனிஸ்ட் யூனியன்ல பேசன்ல இருந்தவர் தான். அவரு இதோட கல்ச்சரே வேற மாதிரி இது இருக்கு. ஏன்னா பதவிக்கோசரம் அப்போ இருப்போம். ஒன்ஸ் வேணா பதவி வந்தால் தான் மக்களுக்காக கேட்க முடியும்ட்டு. ஒன்ஸ் பதவி வந்தோடனே நாங்கள் தான் முதல் எதிர்கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் என்னாச்சு? 2 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு சைலண்டா உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான். இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட பத்தி நம்ம பேசணும்னாக்க, அவங்க கட்சியில இருந்த ஒரு லேடி வந்துட்டு கொல்லப்பட்ட போது கூட அவங்க வந்து பெரிய போராட்டம் நடத்தலாம். அதனால இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் வந்து நிஜமாவே அந்த கம்யூனிஸ்டோட சித்தாந்தத்துல இருக்கிறவங்கறான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குதான் செய்யுது. எனக்கு அடமானம் வச்ச மாதிரிதான் கட்சியை அடமானம் வச்சுட்டு தான் அவங்க வந்துட்டு கட்சியை நடத்துறாங்க, எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அந்த லேடிக்கு இன்னி வரைக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அவங்க இறந்ததுக்கான ஒரு கேள்வியோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டோ இன்னி வரைக்கும் இருந்தது இல்லை. இப்போ ஒரு விஷயம்தான் ஜெயந்தி, ஸ்டாலின் வந்து இப்ப சட்டமன்றத்துல போய் பேசுறாரா அமைச்சர்கள் கிட்ட எல்லாம், அண்ட் எதிர்கட்சிகள் கிட்ட பேசுறாங்க, சட்டமன்றம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல சீட்டெல்லாம் காலியாயிடும், ரீஃபில் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்ட ஒண்ணு அவரு பிஹைண்ட் த பார்ஸ் தான் போய் பேசணும், இல்ல கோர்ட்ல தான் பேசணும். அந்த மாதிரி அமைச்சரோட கான்வர்சேஷனே அப்படிதான் போகும். இதுமே அங்கேயே நடக்குது. ஆமாக்கா, நான் அது பார்த்தேன். நான் 5 அமைச்சர்கள் மேல ஏதோ வந்து என்ன 6 அமைச்சர்கள், சாரி +1 என்ன 6மே என்ன கேஸ், என்ன விஷயம்? எவ்வளோ ஜாமீன் கேன்சல் ஆக போறது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து உனக்கு ஜாமீன் வேணுமா இல்ல அமைச்சர் ட்விட்டர்லாம் பாத்தீங்கல்ல, செந்தில் பாலாஜி சார் ஆதரவாளர் எல்லாம் பாத்தீங்கல்ல, அவர் நீங்க நீக்கினாலும் திருப்பி எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு வந்து அமைச்சராக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன் உள்ள இருந்து என்ன எலெக்ஷன்ல நிப்பாரா அவரு? அது தெரியாது, உள்ள போறாரா இல்லன்னு நமக்கு தெரியாது. அது கோர்ட் தான் முடிவு பண்ணும். தண்டனை ப்ரூவ் பண்ணா நீங்க 6 வருஷம் எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அது கூட தெரிய மாட்டேங்குது. அவர் வந்துட்டு உள்ள போயிட்டு தாங்க வெளியே வந்திருக்காரு, ஜாமீன்ல தான் வந்திருக்காரு, நிரபராதி. இன்னொன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த டாஸ்மாக் விஷயத்துல
நீதிமன்றம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்கு. சவுக்காக எடுத்திருக்காங்க. ஆமா, ஏன்னா இத வந்து நான் வந்து சட்டமன்றத்துக்கு போயிருந்தேன். எங்களுடைய எம்எல்ஏக்கள் பேசுறது பாக்கிறதுக்காக நான் போயிருந்தப்ப ரொம்ப இதுவா எஃப்ஐஆர்லாம் இல்லாம நீங்க வந்து அத்துமீறி நுழைஞ்சீங்க, இடி ரைடு பண்ணீங்கன்னு அவர் அவ்வளவு திமிரா பேசினாரு. எனக்கு அப்படியே வைத்தறிச்சலா இருந்தது. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்கு. என்னன்னா நீங்க வந்து இடி வந்து அது தொடருவாங்க, நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருந்துட்டு போங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அங்க ஒரு பிரச்சனைன்னு இருக்கு, அந்த பிரச்சனையை நாங்க வந்து இடி ரைட வந்து நாங்க தொடருவோம் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுவே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த செட்பேக் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த அமைச்சரவையில இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பேச்சு மொழி எல்லாமே எப்படி இருந்தது, எப்படி பெண்களை இழிவா பேசுறது, அதுவும் அல்ல மதத்தை கொண்டு வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியன் மாதிரி. இன்னொன்று நான் பதிவு பண்ணணும் ஜெயந்தி, சாரி, அதாவது இது வரைக்கும்ங்க இடி ரைட் டாஸ்மாக்ல எவ்வளவு இடத்துல நடந்திருக்கு, எவ்வளவு பேரோட காலகட்டத்துல நடந்திருக்கு. ஆனா மெயின் ஆபீஸ்ல எக்மோர்ல இது வரைக்கும் நீங்க இடி ரைட் நடந்து பார்த்ததே இல்ல. This is the first ever time it has happened in Tamil Nadu. செந்தில் பாலாஜி அவர்கள் பழைய ரைடு, செந்தில் பாலாஜி பழைய ரைடும் போது முதலமைச்சர் ஆபீஸ்ல இருக்காரு. ஹீஸ் இன் அசெம்பிளி. அசெம்பிளி 6 மணிக்கு தான் அவர் இவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே சி ஒரு விஷயம் ஸ்டாலின் அவர்களை பத்தி எல்லாம் சொல்றது, ஹி ஸ்டேஸ் இன் ஆஃபீஸ் டில் 6 PM. அது அவர் ரெகுலர் ரொட்டீன்ல இருக்கு. அது நம்ம பாராட்டலாமா இல்லையான்னு தெரியல, பட் அவர் இருக்கார். ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப். அவர் அந்த இடத்துல இருக்கார். முதலமைச்சர் ஒருத்தர் இதுக்கு முந்தின பார்த்த முதலமைச்சர் 2 மணி நேரம் வந்துட்டுலாம் போனவங்க இருந்தா, அவர் அப்படி கிடையாது. ஹி இஸ் ஸ்டேயிங் இன் ஆஃபீஸ். ஆனா அங்க நடக்கிற ரைடு வந்து இங்க வரும்னு எதிர்பார்க்காம, ஏன்னா இடிக்கு வந்து யார்ட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டாம், நீங்க போய் ஸ்ட்ரைட்டா வந்துடலாம். யார்ட்டையும் சொல்லாம திரும்ப வந்து சிஎம் உள்ள உட்காரும் போது ரைடு பண்ணும் போது அப்புறம் என்ன எக்மோர் ஆபீஸ் என்ன தொக்கா, அசம்பிளிலே பண்ணிட்டாங்க. அப்புறம் எக்மோர் ஆபீஸ் என்ன கணக்கு? அசம்பிளி, அதாவது அசம்பிளி இஸ் தி ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. என் தமிழ்நாடு பொறுத்தவரை பெரிய அத்தாரிட்டி அசம்பிளி தானே. ஃபோர்த் பில்லர் அத பத்தி பேசறதே இல்லையே. என்னமோ அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் மாதிரி இல்ல. ஃபோர்த் பில்லர் அறிவாலயத்துக்குள்ள தான் இருக்கு. கரெக்ட். அவங்களுக்கு அங்க ஃபோர்த் பில்லர் அறிவாலயத்துக்குள்ள இருக்கு. அதுவும் 2வது ஃப்ளோர்ல ஓரமா இருக்கு. ஏன்னா அங்கதான் அந்த பொருளாளர் ரூம் இருக்கு. அதனால அது பக்கத்துல இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கோர்ட்டே வந்து சொல்லிருக்கு நாங்க தப்பு. எனக்கு கோர்ட் அதாவது it goes to a very different level. அவங்க வந்து சொல்றோம் நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களோட டிசிஷன்ல சொல்ற லெவலுக்கு கோர்ட் வந்திருக்குனாக்க they have realized the real mistake that has happened. இல்லங்க, கோர்ட் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு தான் இருக்கு. நான் ஜுடிஷியரி பேசக்கூடாது. ஆனா ஜுடிஷியரி எனக்காக தானே இருக்கு. ஐ மீன் எனக்குன்னா நமக்கு மக்களுக்காக தானே இருக்கு. நீங்க பாருங்க, காஷ்மீர் விஷயம் திருப்பி நான் வரேன், இந்த கோர்ட் விஷயத்துக்காக வரேன். See, though both are different courts, everything is different cases or anything. Judiciary is the same. Judiciary is same. Everybody come under one law, except few people. We have to quote it. We have to quote it. எலெக்ஷன் நடத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் காஷ்மீர்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க முதல்ல எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் நடக்காத வரலையும் அது வேற மாதிரி இருந்திருக்கு. எலெக்ஷன் நடந்த உடனே இது ஃபர்ஸ்ட் ஃபால்ட் நடந்திருக்கு அப்படின்னா 6 monthsக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இப்போ கோர்ட் இதை பொறுப்பேற்றுக்குமா? 28 பேர் எனக்கு no one is except no one is excluded இல்லையா? அதுதான் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்துல சொல்லிருக்காரு. நம்ம வந்து he has explained very well in his speech. ஆமா, என்னெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டும் யாருக்கும் வந்து இது கிடையாது, பிரசிடென்ட் தான் அங்க வந்து அல்டிமேட். சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த ஜட்ஜ் தப்பு பண்ணிருந்தாலும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் கேஸ் அந்த ஜட்ஜ் மேல போடல அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு கிளியரா யாருமே வந்து லாக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா நம்ம திருப்பி தமிழகத்துக்கு வருவோம். இந்த தமிழக அமைச்சருடைய பேச்சும் அதோட கட்சியோட ரியாக்ஷன் கேவலமா இருக்கு. பதவி இல்ல, அதெல்லாம் ஜனாதிபதி பதவியாங்க. திமுக பதவி ஜனாதிபதி பதவியா? சும்மா என்னமோ பதவிகளை வச்சுட்டாங்க மினிஸ்ட்ரி. சரி, தைரியமா நீ பெண்களை பத்தி பேசியிருக்க, எம்எல்ஏ ரிசைன் பண்ணு, உன்னோட அமைச்சர் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியதானே? அங்க எல்லாத்துக்கும் தலையெடுத்து எல்லாத்துக்கும் பெண்கள் பேசுற கனிமொழி சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து முக்கியமான பதவியில தான் அவங்க சொல்லிட்டாங்களே.
இங்க பாருங்க இப்ப எப்படி அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன உடனே இவங்க திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்க கேட்க வேண்டாம். பதவிகள்லாம் கூட இருக்கட்டும், அதாவது பப்ளிக் மக்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அப்போ அது வந்து நம்ம தான் எஜுகேட் பண்ணணும். எலெக்ஷன் வருது, மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு நம்ம ஓட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு விஷயம் இதுல வந்து இந்த பெண்களை இழிவ பாக்குறோம். இன்னொரு மதம் சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு கீழ்த்தரமா பேசினதுங்கிறதே வந்து தப்பான ஒரு விஷயம். அந்த கட்சி தார்மீக பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம். அம்மா நீங்க நானும் அதேதான் சொல்றேன். அது என்ன பிரசிடென்ட் போஸ்டா, நேஷனல் பிரசிடென்ட் போஸ்ட்? அதான் திமுக காரங்க ஃபயர் விடுறாங்களேங்க. எங்களுக்கு வந்து திமுக இப்படி வேணா எடுத்துக்கலாம். அவங்களுக்கு மக்கள் கொடுக்கிற அமைச்சரவை போஸ்ட் எல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த கட்சிக்கான போஸ்டுக்காக தான் அவங்க வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படி வேணா எடுத்துக்கலாம். அதனாலதான் அவங்களுக்கு இந்த போஸ்டோட அதான் சொல்றாங்களேங்க, கழகத்துல வந்து நாங்க போஸ்டிங் வாங்குறது தான் எங்களுக்கு முக்கியம். அதனால வந்து நாங்க வந்து இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம், அது எங்களுக்கு பெரிய சாதாரணம் எங்களுக்கு, ஆனா இதான் முக்கியம். கேட்டிருக்கீங்களா நீங்க? நான் கேட்டது இல்லையா? என்ன சொன்னாங்க? கழகத்துக்கு போஸ்ட் கழகம்னு வந்துட்டாங்கனாக்க அவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்னு பெரியார் வந்து தன்னோட 21ஆம் தானே இந்த சமீபத்துல வந்த நியூஸ். நம்ம இப்ப இந்த அரசியல்வாதி அமைச்சர்கள் பண்றது பாக்குறோம். ஒரு பையன் வீட்டுல இருந்து ஒரு நாள் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட எனக்கு ஒரு நாள் தங்குறதுக்கு ஒரு ரூம் பார்த்து கொடுங்க, நான் வந்து வேலை பார்த்து சம்பாதிச்சுப்பேன், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை அப்படின்னு கேட்கறான். ஆட்டோ டிரைவருக்கு சந்தேகம் வந்து, என்னப்பா நீ இப்படி வந்துட்ட, பார்க்க பையன் கொஞ்சம் சுமாரா நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க போய், என்கிட்ட ஒரு 10 நாளைக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு பணம் இருக்கு, அதுக்கப்புறம் நான் வந்து வேலை பார்த்து இது பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமா இவர் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பையன் வீட்டுல இருந்து ஒரு பெரிய பணத்தை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுல படிக்கலன்னு அம்மா அப்பா திட்டினதுக்கு வந்திருக்காங்க. இந்த பெரிய பணம்ங்கிறது 17 லட்சமோ 27 லட்சம் ரூபாயோ இந்த பையன் கொண்டு வந்திருக்காங்க. சமச்சீர் கல்வி வந்து மாணவர்களுக்கு ஒரு இந்த பாஸ் ஃபெயிலே இல்லாம போறதுனால, வெற்றி தோல்வி அப்படிங்கறதே பார்க்காததுனால லேசா திட்டினா கூட நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தரம் கூட முக்கியம். சமச்சீர் அப்படின்னு வரும்போது அந்த தரத்தையும் குறைச்சிட்டாங்கல்ல, அதுதான் அதுவும் இல்லைங்க. இதுதாங்க திராவிடத்தோட சூழ்ச்சி. ஒரு ஸ்கூல்ல வந்து நீங்க பிரைவேட் ஸ்கூல் வந்து ஏன் போறோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க, டீச்சர்ஸ்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். ஆனா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கொஸ்டின் மார்க் எடுத்தோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேமரா எடுத்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் will not allow us to do it. நீங்க ஒரு ஸ்கூலோட பாத்ரூம்ல ஃபிஷ் ஷூட், அது அவ்வளோ கேவலமா இருக்கும். இதுல நிறைய பிரைவேட் ஸ்கூல்லே அப்படிதான் இருக்குன்றாங்க. அது சிஎஸ்ஆர் மூலமா பண்றதுல டாய்லெட் கட்டி கொடுக்கறதுல இருந்து டியூப் லைட்ஸ் போடுறதுல இருந்து டேபிள்ஸ்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. Still it is not reaching or it is not being. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து வெளியில தான் ரெஸ்ட் ரூம் போறாங்க, கிளாஸ் இருக்கு, ரெஸ்ட் ரூம் வெளில தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. அந்த காலத்துல மரத்தடியில உட்கார்ந்து பாடம் எடுக்கிறதுங்கிறது வேற. ஆனா இப்ப பற்றாக்குறைகள்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால இருக்கு அப்படிங்கிறது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா 36,000 கோடி வந்துட்டு அதுக்கு இயர்மார்க் பண்ணி வைக்கிற பட்ஜெட்ல போட்டு வைக்கிற பணம் எங்க போகுது? இதுக்கு நாங்க NEP சொல்லிட்டு இருக்கோம். லேப்டாப் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா, ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த வாட்டி லேப்டாப்ப பத்தி பேசவே இல்ல, பட்ஜெட்ல பேசல. ஆனா அதுக்கான ஃபண்ட் மட்டும் ஹேங் ஆயிட்டே இருக்கு. அது எங்க இருக்கு? எங்க போகும் இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல இதெல்லாம் வந்து முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிறப்போ இதை திசை திருப்பறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நாளையில இருந்து UPI டிரான்சாக்ஷனுக்கு GST. ஐயோ, அது வந்து ஃபுல்லா இட் இஸ் ஃபேக் நியூஸ். கண்டிப்பா அந்த மாதிரி கிடையாது. அது அபிஷியலா மேல இருந்தும் மத்திய அரசுல இருந்தும் அவங்க சொல்லிட்டாங்க. இதுல என்ன கூப்பிட்டு ஒருத்தர் இந்த இவரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு, என்னங்க இப்படி வந்து அவங்க பண்றாங்க, UPIக்கு இல்லன்னா முதல்ல ஆரம்பிச்சீங்க, எங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஜாலக் காமிச்சிட்டு கடைசியில UPI டிரான்சாக்ஷனுக்கு நீ பத்திரிகையாளர் தான் கேளுங்க. இல்ல அவரை நீ பத்திரிகையாளர் தான் கேளுங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. ஏன்னா பத்திரிகையாளரே வந்து அந்த கேள்வி கேட்டாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அது நிஜம் போல இருக்கு. இல்லங்க, லேட்டஸ்டா அந்த பத்திரிகையாளர் பத்தி பேசுறோம். லேட்டஸ்டா பத்திரிகையாளர் பத்தி பேசுறோம். பத்திரிகையாளர்கள் வந்து கிரியேட் பண்ற அந்த இஷ்யூ தான் இந்த GST. எல்லாத்துலயும் GST. அந்த 4th பில்லர்ங்கிறவங்க எப்பவுமே தப்பான விஷயமா தான் GST இது வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா GSTங்கிறது ஒரு
டிரான்சிஷனல் ரெஃபார்ம் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அத வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி, ஏன்னா டிஃபரெண்ட் ஸ்லாப்ஸ் வருது. முன்னாடி எவ்வளவு டிஃபரெண்ட் ஸ்லாப் இருந்துங்கிறத பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. ஏன்னாக்க 10ஓட பயணம்னா நான் வந்து டாக்ஸா மொத்தமா கட்டிட்டு போயிட்டு, இப்போ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதுனால they are forgetting to say அங்கேந்து வர டாக்ஸோட எனது அவுட்ஃப்ளோ தான் இங்க இருக்கிற ஃபண்டிங்க்கு வருதுங்கிறதே கிடையாது. அவங்களுக்கு தெரிய சொல்றது கிடையாது. எங்களுக்கு கொடுக்கல டாக்ஸ் ஆயிடுது. டாக்ஸ் எந்த இடத்துல போட்டிருக்காங்க அதை நம்ம போயிட்டு, இப்போ ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் வந்து ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. உன் மொபைல்ல போயிட்டு செக் பண்ணு என்னென்ன விஷயத்துக்கு எவ்வளவு டாக்ஸ், எந்த அளவுக்கு டாக்ஸ் டிஃபரன்ஸ் வந்திருக்கு. அதாவது பிஃபோர் 2014 or before GST and after GST போட்டா கிளீனா கொடுக்க போறது. அது காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம். this is a very simple system. எல்லாத்தையும் விட இந்த லாஸ்ட் 4-5 வருஷத்துல நிறைய பேர் வந்து particularly auditors and financial experts வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி ஏகப்பட்ட டேட்டா போட்டிருக்காங்க. சாமான்யமா ஒரு மனுஷர் தெரிஞ்சுக்கணும், நீங்க எந்த சர்ச் இன்ஜின் வேணாலும் யூஸ் பண்ணி இதை போடுங்க, எந்த ஏஐ டூல் வேணாலும் யூஸ் பண்ணி ஓல்ட் ரெஜிமும் நியூ ரெஜிமும் ஜிஎஸ்டில என்ன வருதுன்னு பார்த்தா அழகா ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் கமாடிட்டில இருந்து ரா மெட்டீரியல் லெவல்ல இருந்து உங்களுக்கு வந்து ரேட்ஸ். அல்டிமேட்டா யூபிஐக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அத மத்திய அரசும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ். கண்டிப்பா நம்ம கண்டினியூ பண்ணலாம். யூபிஐ யூஸ் பண்ணலாம். யூபிஐக்கு எந்த ஜிஎஸ்டி ₹1 கூட டிரான்சாக்ட் பண்ணலாம் சந்தோஷமா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏப்ரல் 11 தமிழக அரசியலை பொறுத்தவரை எலெக்ஷனுக்கு வந்துடலாம். அதானே நம்மளுடைய கோரே. அதானே நேரம் நாகராஜ் வந்து வெறும் இதுவா பேசிட்டு இருக்காரு, இன்னும் வந்து உள்ள வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏப்ரல் 11 அமித்ஷா வந்து கூட்டணி ஆயிடுச்சுன்னு சொல்லி திமுக கதற விட்டு போயிட்டார். அன்னிலேருந்து போவோம் தங்கச்சிக்கு ஆத்தாவை காணும் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு, இது கூட்டணி அமைஞ்சிருச்சு கிளியர் கட்டா ஒரு பயம் தெரிகிறது. ஆனால் இதற்கு கொலாட்ரல் டேமேஜா வந்து அண்ணாமலையின் பதவி வந்து அந்த கொலாட்ரல் டேமேஜ் தான். அது அவங்க இல்லைன்னுவாங்க. நான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இதற்கு அவர் தான் வேண்டாம். அது வந்து எல்லாருக்குமே அவர் தான் அந்த பதவி வேண்டான்னு சொல்லி எனக்கு கூட்டணி இருந்து அவருடைய பாலிடிக்ஸ்க்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றத அவர் நினைச்சார். அப்புறம் 9R என்ட்ரி, அதுக்கப்புறம் சட்டசபை வாசல்ல இது வந்து எடப்பாடி இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. என்னங்க சும்மா கூட்டணின்னு சொல்றீங்க, நீங்க வைக்காத கூட்டணியா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னாரு. அதை பத்தி என்னென்ன கூட்டணி வச்சிருக்காங்கன்னு மட்டும் ஒரு சின்ன ஜஸ்ட் கொடுத்துறேன். 2013 அறிவாலயம் வாசல்ல இதே முதலமைச்சர் அவர் அப்போ வந்து ஒரு இளவகார்த்து கிளியா அந்த பதவிக்காக நானும் அடுத்த சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பொசிஷன் கொடுக்கவே மாட்டேன்னு கலந்து அடம் முடிச்சிட்டு இருந்தார். அப்படிதான் உண்மை. சோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதற்கு மேல் என் வாழ்க்கை ஜென்மத்திலே நான் காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க மாட்டேன், இவர்களால் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அவர் போனார். 2014 வந்து அவர் பண்ண தப்பு, அது அவர் அப்பா பண்ண தப்பு. கூட்டணி விஷயத்துல கலைஞர் எப்பவுமே மாஸ்டர் மைண்ட். காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டு ஆனா வெளியில வந்து இல்ல நீங்க சொல்ற 2016 அது கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் 13 இவர் கூட்டணி வேண்டான்ட்டு 14 தேர்தல் வந்து மே மாசம் ஜெயலலிதா 40 அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே 3 மாசம் டெல்லிக்கு போயிட்டு 3 நாள் தங்கி இந்த கூட்டணியை இது பண்ணி திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 2G வழக்கு அதெல்லாம் இருக்கும்போது கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை மேல ரைடு, ஒரு சூப்பரான விஷயம். அதுல வந்து 63 சீட்டு காங்கிரஸ்காரன் போயிட்டு உனக்கு 63 சீட்டு கொடுத்தா எல்லாம் குபீர்னு சிரிப்பாங்க. அந்த 63 சீட்ல ஜெயலலிதா ஒண்ணு பண்ணாங்க, ரெட்டையில 63 போட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. 5 பேரை ஜெயிக்க வச்சு மிச்சம் எல்லாத்தையும் சீட்டு மாஸ்டர் மைண்டு. சோ நீங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி கூட்டணி சொல்லி சேரும்போது இனிக்குது. ஆனா இவங்க சேர்ந்தா அடிமை. இவங்க என்ன கேட்கிறாரு, ஒரு சட்டசபையில நீட்டை உங்களால விளக்கு வாங்க முடியுமா? இவங்களால வாங்க முடியல. நீங்க என்ன சொன்னீங்க? மந்திரம் இருக்கு, ரகசியம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. என்னாச்சு? ஒண்ணுமே வாங்க முடியலையே. மேம் நம்ம சர்வே எல்லாம் போகும்போது மிடில் கிளாஸ் மக்கள் போன வாட்டி ஏன் வாக்களிச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட போது நீட் வாஸ் நாட் அட் ஆல் an issue. அந்த இதுல நீட்டுக்கு அதான் உண்மை, நீட்டுக்காக மக்கள் வாக்களிக்கல சார். மாசம் ஒரு வாட்டி கரண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். அது வந்ததுன்னா 1000 ரூபா கூட பெரிய இஷ்யூ கிடையாது. 1000 ரூபா அட்லீஸ்ட் இட் ஹேட் an extent ஊர் சைட்லாம். பட் இந்த மேல் பேச சார் மாசம் ஒரு வாட்டி கரண்ட் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க சார். நான் 2வது ஸ்லாப் போடுறேன் சார், இப்போ ஒரு ஸ்லாப்லேயே வந்துடுவேன் சார், ஃபர்ஸ்ட் ஸ்லாப்லேயே வந்தால் நான் இவ்வளோ பணம் தான் சார் கட்டுவேன்.
அந்த விஷயத்தை பத்தி இந்த நாள் வரலையும் இந்த அரசாங்கம் பேசவே இல்லை. இந்த பட்ஜெட்லயும் அதை பத்தி பேசல. ஏன் சிலிண்டர் மானியத்தை கூட பத்தி இன்னும் அவங்க கொடுக்கல பைசா. சிலிண்டர் மானியம் மாதிரி இட் இஸ் அவுட் ஆஃப் டாஸ்க் தான். அது வந்து காமன் மேனுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் இல்ல. அவனுக்கு காமன் மேன் அது காமன் மேனுக்கு ரெண்டு கட்சி மேல கோவம் இருக்கு. இல்ல ரெண்டு அரசாங்கம் எந்த அளவுக்கு வலிக்கும்ன்றது இல்ல அப்படி கிடையாது. ரெண்டு அரசாங்கம் மேலயும் கோவம் இருக்கு. மாநில அரசாங்கம் மேலயும் கோவம் இருக்கு, மத்திய அரசாங்கம் மேலயும் கோவம் இருக்கு. பட் ஓட்டிங் ஃபேக்டர் அந்த மானியம் வந்துட்டே தானே. ஆமா அது வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கர்நாடகால அந்த கேஸ் சிலிண்டர் கொண்டு போய் வச்சு லேடிஸ் கிட்ட காமிச்சு இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு தான் வந்துட்டு எலெக்ஷன் போதே கேட்டு அந்த ஒரு பிரச்சனை வந்தது. சோ இந்த சம்பாதிக்கிறவங்க தினக்கூலிகளுக்கோ இல்ல கொஞ்சம் இந்த 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கோ இந்த கரண்ட் பில் வாஸ் a very ஹூக்கிங் பாயிண்ட் ஓட் பண்றதுக்கு. அது இந்த அரசாங்கம் செய்யல. ஆன்டி இன்கம்பன்சி நார்மலா ஒரு 5% 10% இந்த வாட்டி 80% ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். இப்பயும் ஜாக்டோ ஜியோ வந்து ஒரு இது எனக்கு இன்னும் அது ஒரு பாயாதீங்க அந்த எனக்கு இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் நேரடியா அவங்க பேசுறாங்கல்ல இந்த மாதிரி இந்த அரசாங்கத்தை நாங்க கண்டிக்கிறோம் பேசுறாங்கல்ல. எலெக்ஷன் வரதுக்கு 1.5 மாசம் முன்னால இவங்க ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க, உடனே எல்லாரும் ஒண்ணா கட்டின்றுவாங்க. இந்த வாட்டி மக்கள் அதை வந்து இது பண்ண இல்ல. டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களோட வாட்டர் டாக்ஸ்ல இருந்து எவ்ரிதிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அவங்க ஒண்ணு கூட அவங்க பண்ணல. அவங்க கொடுத்த மளிகை சாமான் விலை மளிகை சாமான் விலை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு நாங்க தான் வந்து கரம் கொண்ட ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சி தான் சொல்றாங்க. உளுத்து போன இரும்பு கரம் தான். அது எனக்கு தெரியாது, அது நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அரசியல் பண்ண போறீங்க நேர்ல களத்துல. மளிகை சாமான் விலையோட ரைஸ் என்ன? நீ 2019-20 என்ன வாங்கினீங்க? 21-22 கோவிட்ல என்ன வாங்கினீங்க? 22 கோவிடுக்கு அப்புறம் என்ன காஸ்ட்ல வாங்கினீங்க? Thank God ரேஷன் வாஸ் நாட் ப்ராப்ளம் இன் திஸ் கவர்மெண்ட். ஆனாலும் அதுலயும் வந்து முதல்ல பொங்கல் ஆட்சிக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா இவங்க என்ன சொல்லுவாங்க? தமிழர் பண்டிகை, தமிழ் நியூ, அவங்களுக்கு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். பொங்கல் முக்கியமான பண்டிகை தானே. அதுல பொங்கல் பரிசு தொகுப்பு தர முடியல இந்த கவர்மெண்ட்னால. ஒழுங்கான குவாலிட்டியான தர முடியல. அதுக்கும் மீறி அடுத்த ஸ்டேஜ் போறேன். இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள், இவங்க முக்கியமான கொள்கை என்ன? எளிய மக்களின் ஆட்சி. இந்த எளிய மக்களுக்கான ஆட்சியை இந்த அரசாங்கம் கொடுத்ததா இல்லையா? அத நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இந்த அரசாங்கத்துக்கு இது ஒரு மேஜர் செட்பேக். ஏன்னா ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல வந்து ரங்கராஜ் பாண்டே கூட பேசியிருப்பாரு. இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களது வந்து கொஞ்சம் ஆபத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வந்து ரொம்ப சரியா நம்ம மத்திய அரசாங்கமும் சரி, இங்க இருக்கக்கூடிய மாநில பிஜேபி அரசாங்கமும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு நெட்வொர்க்கிங்ல பண்ணது வந்து அப்சல்யூட்லி மேஜர் சூப்பரான அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். நீங்க கேட்டீங்கல்ல, அதனால கூட்டணியை விடுங்க, நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தாவாக்கால இருந்து நேத்திக்கு ஒரு கூட்டணி நடத்திருக்காங்க. I want to give you a very important news. அந்த அண்ணாமலை நயினார பத்தி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க வந்து கேட்டீங்களா அண்ணாமலை நயினார் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சி ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை இஸ் a brand. ஓகே, he is a brand for பிஜேபி தமிழ்நாடுல. அவர் ஒரு பிராண்ட் வந்து மக்களுக்கு இருந்தார். இஸ் a public பிராண்டா இருந்தது. he developed the party. அவர் அந்த வேகம் வந்து கண்டிப்பா அது வந்து அப்ரிஷியபிள். அது வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் nobody's அதுதான். சோ அவருடைய வர்க் வந்து அங்க ரொம்ப சிறப்பா அந்த 4 வருஷம் பண்ணிட்டார். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அனுபவமான ஒரு அரசியல்வாதி. சோ அப்படிப்பட்ட, ஏன்னா நம்மளோட டார்கெட் என்ன? அர்ஜுனனுக்கு அந்த கண்ணுதான் டார்கெட் அப்படின்ற மாதிரி அந்த நம்ம டார்கெட் என்ன? எதிரா இருக்கிறவன அழிச்சு ஆகணும் அட் எனி காஸ்ட். அவன் வந்து இனிமே அந்த இடத்துல ஒண்ணுமே முளைக்க கூடாதுன்ற அளவுக்கு அவன் அழியணும்.
அப்பதான் மக்களுக்கு இது வந்து நாங்க வந்து நீங்க உடனே நாங்க வந்து நாங்க பிஜேபியில இருக்கோம் அதனால நீங்க அப்படி சொல்றீங்களான்லாம் கேட்காதீங்க. இது மக்களுக்காக நாங்க சொல்றோம். இந்த ஆட்சி திருப்பி வந்தா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா மக்களுக்காக அண்ணாமலை தன்னுடைய பதவியை துறந்தார். அதான் உண்மை. அதுதான் உண்மை. பேசிக்கா அதான் உண்மை. அவர்களுடைய அனுபவத்துல அவருடைய அரசியல் பயணத்துல இத சிறப்பா இந்த என்டிஏ ஆட்சியை வந்து கொண்டு போவாருன்றதுல நோ டவுட். இல்ல இன்ஃபேக்ட் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இதை முடிச்சிடுறேன். நிறைய பேர் நயனார் அண்ணன் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அண்ணாமலை மாதிரி கொடுக்கலையே, அண்ணாமலை மாதிரி கொடுக்கலன்னா அண்ணாமலை என்ன வேற, நயனார் அண்ணன் வேற, நயனார் அண்ணன் வேற. ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். பிளஸ் அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் போல, இங்கதான் இருக்க போறாரு. இப்ப ஸ்டான்ஃபோர்ட் ஏப்ரல் இல்ல நான் சொல்றேன், மே ஜூன் ஜூலை இந்த 3 மாசம் விட்டுருங்க. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம், நான் உண்மையிலே சொல்லிடுறேன், தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ண போறார். என்டிஏக்காக சுற்றுப்பயணம் பண்ண போகிறார். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நயனார் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் பொலிட்டிஷியன் அப்படின்னா, நீங்க 25 சீட் வாங்கினீங்கன்னா எப்படி 21 சீட் கன்வெர்ட் பண்ணணுன்றது அவருக்கு தெரியும். ஹீ நோஸ் கம்ப்ளீட் டிராவிடன் பாலிடிக்ஸ். பட் பயங்கரமான இந்துத்துவவாதி. ஹிந்துஸ் அண்ட் இதுனா அவரோட இதுவே வந்து ஒரு தனி கோவம் வரும். அது திருநெல்வேலி 2 திருநெல்வேலி ஊர்க்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. திருநெல்வேலி கோவம் அந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கான கோவம் இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். See, don't compare நயனார் and அண்ணாமலை. அண்ணாமலை அதான் சொல்றேன், இவரோட ஸ்கில் செட் வேற, அவரோட ஸ்கில் செட் வேற, இவரோட குவாலிட்டி ஸ்கில்ஸ் வேற. அவரோட வேலையை அவரோட சிறப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி திரு நயனார் அவர்களும் அவரோட வேலையை அவர் ரொம்ப சிறப்பா பண்ணுவாருன்றதுல நோ டவுட். நயனார் அதை மக்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்படின்னா, இப்ப நான் 25 சீட் வாங்கினா 23 சீட் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் அவரோட கான்செப்ட். அதற்கான எல்லா வேலையும் அவர் செய்வார். அவர் வேலையை அவர் செய்வார். அண்ணாமலை அவர் வேலையை அவர் செய்வார். எடப்பாடி அவர் வேலையை அவர் செய்வார். நீங்க உங்க வேலையை செஞ்சீங்கன்னா போதும். ஏடிஎம்கே கிராஸ் ரூட் லெவல்ல தெரிஞ்சவர் அவர். அங்கே வந்ததுனால he has got a wonderful network with people. கிராஸ் ரூட்னு சொல்றப்பதான் அடுத்த முக்கியமான விஷயம் வருது. ஆமா, தவகால இருந்து நேதிக்கு பூத் கமிட்டி. இன்ஃபேக்ட் I'm giving a lot of inside news for you. விஜய் was furious. தவாகால இருந்து நேதிக்கு பூத் கமிட்டி மீட்டிங் எல்லாரையும் பார்க்கணும்னு விஜய் வந்தாரு. அவர் விஜயுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய மனநிலை, இந்த நிகழ்ச்சி அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்ததா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாரு. அவர் வந்து ஒரு ஊர்வலம் வரும்போது எதிர்பாராத விதமா, இது கிட்டத்தட்ட ஒரு அட்டாக் மாதிரி, மரத்துல இருந்து ஏதோ அணில் குதிக்கிறதுன்னு பார்த்தாங்கன்னா நிஜமா அணிலா வந்து குதிச்சிட்டா. நிஜமாவே திக்கு முக்காடி போயிட்டாரு. இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வளையம், பல பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்து இருக்கிற நேரத்துல 3 பேரு 3 டைரக்ஷன்ல இருந்து விஜயோட வண்டிக்கு மேல ஏறி குதிச்சு அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாம இறங்கிட்டார். இதுக்கப்புறம் வந்து நடந்த மீட்டிங், இதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால அவர் ஆனந்த்லாம் தலைவர் நம்மளை எப்படி வளர்த்திருக்காரோ அது மாதிரி நம்ம அந்த தலைவர் வளர்த்ததை இன்னைக்கு நம்ம காட்டணும்லாம் பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனா பயங்கர ஒரு ஃபிளாப்பா போன நிகழ்ச்சி இது. உங்களுக்கு உள்ள இன்சைட் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. தலைவர் வளர்த்திருக்காருன்னு சொன்ன போது இப்ப ரீசெண்டா ஒருத்தர் வந்து மாட்டினாரு, வச்சு செஞ்சாங்க வீடியோ எடுத்து. ஆமா, இல்ல அது அவங்களோட 2 பேரோட பர்சனல் விஷயம், நம்ம போக வேண்டாம். சி, விஜய் கேம் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். இது ஏன்னா வந்து பூத் கமிட்டி நல்ல இல்ல, ஆனா அதை எப்படி எடுத்துக்கணும்னா இது சினிமாக்காரனை பார்க்கிறதுக்காக வந்த கூட்டம் அப்படின்றத நம்ம people has to realize, we have to அதை நம்ம யோசிக்கணும். நான் கூட்டம்லாம் அப்பாற்பட்டு வரேன். கூட்டம் யாருக்கு வேணா வருங்க, காசு கொடுத்தா என்ன வேணா வரும், அதான் அரசியல் இன்னைக்கு. let us be frank, எல்லாருக்கும் கூட்டம் வருது. ரொம்ப இந்த மோடி, அண்ணாமலை, அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா, நாங்கெல்லாம் காசு கொடுக்காத இல்ல நான் சொல்ல நேச்சுரலா வர்றது இவங்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் சொல்ல வரேன். மோடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், ஜெயலலிதா அம்மா, கலைஞர், இவங்களுக்கு நேச்சுரலா வர கூட்டம். இப்ப சினிமா நடிகர்னா அதுக்கான ஒரு கூட்டம் இருக்கும். நேற்று வந்து நேச்சுரலான கூட்டமா இல்ல வந்து காசு வந்து நேச்சுரலான கூட்டம் தான். let us agree that point. நேத்தி நான் வந்து பல பிளேசஸ் அதை கொடுக்க போறேன். முதல்ல ஏர்போர்ட் விட்டு வெளில வரா, airport was damaged. ஆமா, ransacked. Airport was damaged like anything. அதாவது எது traffic was a mess. எப்படி போலீஸ் இவ்வளவு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. பப்ளிக் போட்டிருக்காங்க. அங்க வந்த பசங்களும் சரி, மீடியாவும் சரி, அந்த போனையும் இதையும் வச்சுட்டு டாப் ஸ்பீட்ல வண்டி பின்னாடி போயிருக்காங்க. போற அங்க இருக்கிற பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு அவ்வளவு ரிஸ்க், வண்டி எடுத்துட்டு போறவங்க பைக்கா இருக்கட்டும், ஆட்டோ இருக்கட்டும், எல்லாருக்கும் ரிஸ்க். அவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்ல. நேற்றுக்கு வந்துட்டு நிறைய ரைட்டப்ஸ் வந்தது FB-ல. இதனாலதான் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பிரச்சனைக்கெல்லாம் உள்ளே வரலன்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்புறம் ரோடுக்கு வரும்போது இவங்க சொன்ன விஷயம் நடந்தது. விஜய் கேம் வித் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பூத் கமிட்டி முடிச்சுட்டாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது, நம்ம வரப்போகிறோம். ப்ளஸ் அவங்க கொங்கை சூஸ் பண்ணது என்ன காரணம் அப்படின்னா, கொங்கு ஆல்வேஸ் ஓட்டட் அகேன்ஸ்ட் டிஎம்கே. அதனால இவங்க கொங்கை சூஸ் பண்ணி உள்ளே வராங்க. கொங்குலேருந்து இன்ஃபேக்ட் அந்த ஊர் வந்து கொஞ்சம் தள்ளி, அந்த இடம் பேர் வந்து டக்கு ஞாபகம் இல்லை, அந்த மீட்டிங் நடந்த பேர் அது வந்து கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் கோயம்புத்தூர். பட் நேற்று உள்ளே போனோடனே விஜய் வந்து 4 நிமிஷம் தான் பேசியிருப்பார். ஆதவ அர்ஜுனன் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசிடுவாங்க. புசி ஆனந்த் அவர்கள் மட்டும்தான் அதிகமாக பேசியிருப்பார். Vijay was completely disappointed is the big news. Okay. Oh, இதான் inside news. இதான் நியூஸ். Vijay is completely disappointed. In fact, he has said, இல்ல நான் முடிச்சிடுறேன் அதை முடிச்சதுக்கு இது பண்ணுங்க. In fact, he has said, this is not nice. இவ்வளோ செலவு பண்ணி இந்த கிரவுட் வந்தது எனக்கு வந்து இது கிடையாது. பட் ப்ராக்டிக்கலா இது எவ்வளவு ஒர்க் ஆகும்ன்றது எனக்கு பார்த்தா தெரியுது. இல்ல அதுதான் ஜெயந்தி, இப்ப நீங்க சொல்லுங்க, எதனால வந்து அவர் வந்து இது விஜய் டிசப்பாயிண்டட்னு சொல்றாரு? இல்ல இது நமக்கு ஒரு கிரவுடு வரும் இல்லையா, அதுல இருந்து ஒரு நம்பிக்கை வரும். இப்ப நாமளே பாக்குறோம், ஒரு இடத்துல போறோம், இவங்க நமக்காக வந்தாங்களா வேற யாருக்காக வந்தாங்களா அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அரசியலாவோ கொள்கை ஈர்ப்புக்காகவோ இல்ல ஓட்டு போடுற மக்களாவோ அவருக்கு அந்த ஃபீலிங் வரல. இவங்க வந்ததோ உங்களுடைய பிஹேவியர், அந்த விசில் அடிக்கிறதோ, கை தட்டுறதோ, ஏறி குதிக்கிறதோ, ஸ்பீட் லிமிட் தாண்டி வண்டியில போகிறதோ, மக்களுக்கு இடையூறு வர மாதிரி வருதோ, இது எல்லாமே வந்து அவருக்கு பாக்குறப்போ இவங்களை நம்பி நம்ம எப்படி களத்துல பூத் வேலை பண்ண பூத் அதிகாரிகள் மாதிரி இல்லன்னு சொல்ல வரீங்க. பூத் அதிகாரி அவங்க பூத் அதிகாரியே இல்லன்னா பிரச்சனை. இவங்க கூட்டமே பூத்துக்காக களத்துக்கு வேலை செய்ய வந்தவங்க இல்ல அப்படிங்கறத அவர் உணர்ந்துட்டார். இது வந்து செலிபிரிட்டி வந்தானாக்க எந்த அளவுக்கு ஒரு ஃபியூரோர் இருக்குமோ. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் வந்தாரு, இல்லாட்டி எம்ஜிஆர் வந்தார், அந்த மாதிரி அதாவது பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது அவங்க வந்தபோது இருந்த எந்த அளவுக்கு ஒரு இது இருக்குமோ அதே அளவுக்கு தான் இது வந்திருக்கு. எம்ஜிஆர் நான் திரும்ப சொல்றதுதான், எம்ஜிஆர் 6 வருஷம் டிஎம்கேல டிராவல் பண்ணாரு. he was sitting MLA டிஎம்கேல இருந்து உடைச்சிட்டு ஏடிஎம்கே வந்தது. he did not start a party from state and he became chief minister. he was in a party. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீரோ வர்ஷிப்ங்கிறது, ஐடலைசிங்கிறது இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் ஏஜஸ். அத நம்ம இல்லன்னு சொல்லவே முடியாது. அந்த ஒரு நம்ம வந்து நம்ம இந்த அளவுக்கு இல்ல நம்ம அதெல்லாம் விட்டுடுவோம். நம்ம விஜயோட இது விஜய்க்கு தான் சொல்றேன். இல்ல ஜெயந்தி அப்படி வருவாங்க, நம்பிக்கை அவருக்கு வந்துட்டு அவருக்கு எங்க இருந்து வந்ததுங்க இல்ல நம்பிக்கை வரலாம். இப்போ அவரோட ஃபேன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, மக்கள் நலப்பணி மன்றம். இல்ல ஒரு லேமனா நான் வந்து என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அவரே இன்னும் அவரை வந்து ஒரு ஹீரோவா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கேரவன்ஸ்ல வந்து மேல ஏறி நிக்கிறது, தனி விமானத்துல போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் பூத்துல வந்து மக்களோட நின்னு போயிட்டு வந்தாங்க. எப்ப நீங்க பூத்ல வந்து வேலை பண்றீங்களோ, ஒருத்தரால ஒரு பூத்ல உட்கார முடியும் இல்ல. அட்லீஸ்ட் பூத்ல நீங்க வேலை பார்க்க வேணாங்க, அட்லீஸ்ட் ஸ்மால் மீட்டிங்ஸ்க்கு நீங்க எப்ப போறீங்களோ, நீங்க எப்ப உங்களை வந்து மக்களோட மக்களா இணைக்கிறீங்களோ அப்ப அது மாறும்னு நான் ஃபீல் பண்றேன். இல்லன்னா அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப நீங்க அமித்ஷாவுக்கு உள்ள இது என்னன்னா ஒரு காரியகர்த்தாங்க அடிப்படையில. அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு இன்னி வரைக்கும் அவர் பூத் அவர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பூத்ல எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா, இன்ஃபேக்ட் நாங்க கூட பக்க பிரமுகர்கள் தான் போறோம். ஒரு பக்கத்துல 60 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க குஜராத்ல எல்லாம் 10 பேருக்கு ஒருத்தர் பிரமுக்ல இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். அதெல்லாம் தான் வித்தியாசம். இப்போ எம்ஜிஆருக்கு சொன்னது, அவருக்கு வந்து அடிப்படையில மக்களுடைய இருந்த பழக்கம், யார் அவரோட வீட்டுக்கே வந்து யார் வேணாலும் அவரை போய் பார்க்கலாங்கிற ஒரு நெருக்கம் இருந்தது. அதெல்லாம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை இவங்கெல்லாம் அன்றாடம் தெரிஞ்சினாங்க. விஜயோட இது வந்து அவர் எப்பவுமே ஒரு காப்பாற்றப்பட்ட ஒரு இடத்துல இருக்காரு. அவர் வந்து பணம் செலவழிக்கிறாரு. நீங்க வந்து அடுத்த லெவல்ல வந்து அவர் ரிசோர்சஸ் வச்சு பேட்டில் ஃபீல்ட பார்க்க அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் கரெக்டா இல்லையே. இப்ப ரீசெண்டா பத்திரிகையாளர்கள் டிபேட்ல பேசும்போது எல்லா கட்சியோட உட்கட்சி பூசல் தாவேக்கால தான் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் காயத்ரி, உங்களுக்கு தெரியும் ஒரு ரசிகர் மன்றம் கட்சி ஆறுதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஏன்னா ரசிகன்ற வேற, ரஜினி மக்கள் மன்றத்தை கூட இதோட கம்பேர் பண்ணவே முடியாது. பிகாஸ் நான் 3 வருஷம் ரஜினி மக்கள் மன்றம்ல பூத் வேலை பார்த்திருக்கேன்.
நாங்க பிஜேபியில வந்து எங்களால எளிமையா அந்த பூத் வேலையை பார்க்க முடிஞ்சதுன்னா அங்க போட்ட அந்த உரம் தான் இங்க அறுவடை பண்ண முடிஞ்சது எங்களால. இன்ஃபேக்ட் நீங்களும் நாகராஜ் ஒரு காலத்துல இப்ப இதை உடைக்க முடியுமா என்னன்னு தெரியல, நான் நாகராஜ் பர்மிஷன் இல்லாமலே நான் சொல்றேன். முதல்ல நாகராஜ் வந்து ஒரு அரசியல்வாதியா ரஜினி மக்கள் மன்றம்ல பூத் வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞர் அணியில தலைவரா இருந்தவர் தான் மாவட்டத்துல. அப்புறம்தான் அவருடைய ஸ்கில் வந்து என்ன, அவருடைய இது என்ன அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளரா மாத்திருக்காரு. சோ அவருக்கும் அதை பத்தி நல்லா தெரியும். நான் வந்து ஒரு பெருமைக்காகவும் இதுக்காகவும் ஏன்னா அதுக்காக ரஜினி உங்க கூட வந்து பூத்ல வேலை பார்த்தாரான்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. ஆனா அவருக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி இருந்தாலும் அந்த டீம் சிறப்பா வேலை செஞ்சுது. அந்த மாதிரி டீம் சிறப்பா வேலை செஞ்சு பண்ணா நல்லது. ஜெயந்தி விஜய் காயத்ரி மேம் ஒன்னு சொல்றேன், அந்த பூத்ல எழுதி கொடுத்தாங்களே இட் சீம் 60% ஃபேக். அதான் பிரேக்கிங். ஒரே வீட்ல இருந்து 3 பேரு. ஸோ ஃபேக்குன்னா நம்பர்ஸ் ஃபேக் கிடையாது. எப்படி ஃபேக் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரே வீட்டிலேருந்து 5 பேரை ஃபில் பண்ணி கொடுக்கறது, ஒரே வீட்டில் 4 பேரை ஃபில் பண்ணி கொடுக்கறது. Somehow Vijay has found it out. In fact, yesterday he was about to speak for 18 minutes. ஏன்னா அவருக்கு யார் எழுதி கொடுப்பாரோ முட்டி புறக்கி நம்ம வாங்கிட்டோம், என்னன்னு வாங்கியாச்சு. 18-20 நிமிஷம் அது பேசுறதா இருந்தது. நேத்து he was totally disappointed. I will not be surprised if he takes a back stand and goes for an alliance, or he might even quit politics. He won't, because I know one thing about alliance இத வந்து நான் ஆதரிக்கிறேன். அதுவா இருந்தா அவர் வந்து ஓட்டு சிதறாம இருக்கும், அவரும் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், அவரை நம்பி இருக்கக்கூடியவங்க எதிர்காலமும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் அவர் வந்து நல்லது பண்ணலாம். I think ரஜினி செய்த அந்த தப்பை இவர் செய்ய மாட்டார் நான் நினைக்கிறேன். செய்யக்கூடாது, அதே எதிர்பார்க்கும். அடுத்த மாசம் பேசுறப்போ இன்னும் என்னென்ன நிறைய விஷயங்கள் பேசலாம். கள நிலவரம் என்ன கண்டிப்பா வந்து அடுத்த மாசத்துக்குள்ள நம்மள மத்திய அரசாங்கமும் வந்து சிறப்பா மக்களுக்காக என்ன பண்ணணுமோ அதை வந்து சிறப்பா பண்ணி பதிலடி கொடுத்து. எனக்கெல்லாம் ஒரு இது இருந்தது, இவங்க நீ வந்து வெப்பனை வச்சுதானே நேத்தி கூட சாணக்கியால சொல்லிட்டு இருந்தாங்க சர்வைவல், இவங்க கிட்ட எந்த அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட எந்த அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்கு, பாப்புலேஷன் எந்த, அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நிறைய பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங், அந்த வீடியோ நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய வெப்பன்ஸ், நிறைய விதமான ரொம்ப ஹை டெக்னாலஜி இருக்கிறதெல்லாம் நம்மளும் பின்தங்கி இருக்கும். பாகிஸ்தான் கிட்ட சிலது நிறைய இருக்கு. இட்ஸ் நாட் தட் நம்ம பின்தங்கி இருக்கோம்னா வே பேக் இல்ல, சர்வைவலே வந்து there is an external backup இருக்கிறதுனால தான். ஏன்னா இந்த பஹல்காம்ல கூட ஸ்னைப்பர் இருக்குன்றதானே நம்ம எடுத்துக்க முடியும். அதான் சொல்றேன், ஸ்னைப்பர் இருக்கிற லெவலுக்கு அவங்க கிட்ட, ஸ்னைப்பர் வச்சுக்கிற லெவலுக்கு அங்க போய் இருக்காங்கன்னாக்க, ஸ்னைப்பர்ங்கிறது இங்க இருக்கிற டாப் மோஸ்ட் டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்றது. அந்த அளவுக்கு இருக்குனாக்க எக்ஸ்டர்னலா அவங்களுக்கு எங்கேதோ சப்போர்ட் வந்து வருது. அஃப்கோர்ஸ் கோஸ் வித்அவுட் சேயிங், அங்கேருந்து வந்து எல்இடில இருந்து வந்து பேசியிருக்காங்க, ஹமாஸ்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து பேசியிருக்காங்க, எல்லாம் அழுதுருக்காங்க. பெரிய பெரிய டெரரிஸ்ட் நாங்க எதுவும் பண்ணல விட்டுருங்க அப்படின்னு அழுதுருக்காங்க. ஏன்னா இது திருப்பி சொல்றதுதான், அந்த ஆள் விட மாட்டான். கண்டிப்பாங்க. நரேந்திர தாமோதர் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கானே, நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்னடா இப்படி சொல்றாருன்ட்டு. லோக்கல் அப்படிதான் பேசணும், நிச்சயமா விட மாட்டான். வெளியில சைலண்டா போயிருமா அந்த மாதிரி என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு. ஆனா ஒரு விஷயம் உத்தரவாதம் கொடுக்கலாம், கண்டிப்பா இந்த தாக்குதல் வந்து டெரரிஸ்டுக்கும் ராணுவத்துக்குமா தான் இருக்குமே தவிர சிவிலியன்ஸ்க்கு இருக்காது. அது வந்து பாடி லாங்குவேஜ், அமித்ஷாவோட பாடி லாங்குவேஜ் ஆஃப்டர் இமிடியேட்லி ஆஃப்டர் த இன்சிடென்ட் பார்த்த எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு நடுக்க, ஒரு பயம், என்னவோ பெருசா பண்ண போறாங்கிறது. எங்க தெரியுமா தப்பு பண்ணாங்க இவர் இந்த ப்ரோக்ராம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்கு பாத்தீங்களா, அதை கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. அவர் எங்க ப்ரோக்ராம் பண்ணுவோம், அவர்கிட்ட ஃபோன் பேச, நான் கிளம்புறேன், இது கேன்சல் பண்ணிக்கலாம்னு வந்தார்ல, அங்க சவுதியில இருந்து வந்தார்ல, இறங்கினதும் கூட உடனே அவர் வந்து ஆலோசனை கூட்டம் தான் நடத்தினாரு. அதனால அடுத்த மாசம் சந்திப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதோட நெக்ஸ்ட் மந்த் உங்களை மீட் பண்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் மந்த் வெயிட் பண்ணுங்க. ஒரு பெரிய தமிழக மக்கள் நெக்ஸ்ட் மந்த் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் பிரேக் த்ரூ இருக்கும். 234 கான்ஸ்டிட்யூன்சியோட சர்வே அந்த ரிசல்ட் நான் பார்த்துட்டேன். ஜேவிசி சாரோட சர்வே ரிசல்ட் நான் பார்த்துட்டேன். I've seen all 234. I'll come and give you sum up with all 234 constituency. எப்படி நடந்திருக்குன்னு சொல்றேன். சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம்.
நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.